சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நாம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து பண்றது உதவி ஆயிடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்காக செஞ்சது, செய்யறது, செய்ய போறது, இது எல்லாமே என்னோட கடமை. எழில் இல்ல கையில், நீ யாருக்கும் எதையும் செய்யாதன்னு நான் தடுக்கல. நீ யோசிக்கிற மாதிரி மத்தவங்களும் யோசிக்கலன்னு தான் சொல்றேன். எழில், இது கூட்டு குடும்பம், அப்படிதான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும், ஒரே விஷயத்தை தான் செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது எழில். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கலாம், அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசையோ விருப்பங்களோ இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தேவை, ஆசை, விருப்பம் எல்லாமே இந்த குடும்பம் தான். இங்க இருக்கிறவங்களோட தேவைதான் என்னோட தேவை, இங்க இருக்கிறவங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். அப்படி இருக்கும்போது நான் இப்ப எதுக்காக மாறணும்? எல்லாத்துக்கும் மேல மூர்த்தி எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன கஷ்டப்படுத்த கூடாது, குடும்ப பொறுப்ப எல்லாத்தையும் அவனே பாத்துக்கிறேன்னு சொல்றான். அத கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது அவனோட குணம், அவன் கண்டிப்பா செய்வான். அவன் செய்யறனா கூட அவன் அட்லீஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறான்ல, அதுவே போதும். அதே மாதிரி அண்ணியும் ஒரு பொம்பளை புள்ள வச்சிருக்காங்க. பொம்பளை புள்ளைய பெத்தா எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கிற பதட்டம் தான் அவங்களுக்கும் இருக்கு. அந்த பயத்தை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால குழந்தையோட எதிர்காலத்துக்காக இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னும் தப்பில்லையே. அதனால குழந்தையோட எதிர்காலத்துக்காக இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னும் தப்பில்லையே. இன்னொன்னு, மூர்த்திக்கு விவரம் தெரியல. பணம் வந்தாலே தாம் தூம்னு செலவு பண்ணிடுவான். சோ அனுவுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு மனைவியா அவங்க ஆசைப்படுறாங்க. அதுவும் ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. அவங்க மட்டும் இல்ல, அன்பு இப்படி எல்லாம் பேசிட்டானேன்னு நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. காரணம் அவன் வளர்ந்துட்டானே தவிர அவன் அவ்வளவு மெச்சூர்டா யோசிக்கிற திறமை அவனுக்கு இல்ல. சின்ன பையன் தானே அவன். சின்ன பசங்க தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட தேவை என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் பக்குவம் வரல. அந்த பக்குவம் வந்துச்சுன்னா நம்மள மாதிரியும் மூர்த்தி மாதிரியும் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு அவனும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். கையில், நீ இப்படி எல்லாம் பேசுறத நினைச்சு என் பொண்டாட்டி எப்பேற்பட்ட கேரக்டர்னு பெருமைப்படுறதா, இல்ல இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சுக்காம இருக்காளேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. அது உங்களோட எண்ணத்தை பொறுத்தது எழில். நீங்க என்ன எப்படி நினைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நான் நினைக்கிறத சொல்லிட்டேன். எழில், எனக்கு புரியுது, நீங்க எனக்காக தான் யோசிக்கிறீங்க. எனக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிற புருஷன் இருக்கும்போது நான் இதுக்காக மத்த விஷயங்களை யோசிச்சு கவலைப்படணும்? என்ன பாத்துக்க நீங்க இருக்கீங்க, உங்களை பாத்துக்க நான் இருக்கேன். இதை தாண்டி நமக்கு வேற யார் என்ன செய்யணும்னு நான் எதுக்கு யோசிக்கணும்? கையில், நீ எல்லாத்தையும் வேற விதமா யோசிக்கிற. உன் அளவு மெச்சூரிட்டி எனக்கு வருமான்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்க கூடாது. அப்படியே போக போக எல்லாம் மாறிடும், நாமளும் கடந்து போயிடணும். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள பத்தி யோசிக்கிற மாதிரி தான் நான் உங்களை பத்தி யோசிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம உங்க பிசினஸ்க்கான இந்த பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக யோசிங்க. நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு மட்டும் யோசிங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்ப அதுல மட்டும் தான் இருக்கணும். இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானும் வேலைக்கு போயிட்டேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படி பாட்டு பாடிட்டு சுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். இந்த சிரிப்பு போதும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன்.